என்னாச்சுமா? இந்த பொண்ணு இந்த 4 பொண்ணுங்களை கம்பெனில வேலை பார்த்துருந்துச்சுமா. சரி. எனக்கு 10 பிள்ளைய. சரி. வீட்டுக்காரர் குடி போட்ல ஆக்சிடென்ட் ஆகி 8 வருஷம் ஆச்சு. சரி. 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் உழைச்சிலாம் கொடுக்க மாட்டாரு. சரி. நானும் 10-11 குழந்தைக்கு தாய் ஆயிட்டேன். அதானே. சரி இப்படிலாம் இருக்கு. ஏன் பேச முடியல உங்களால? அந்த ஆளுக்கு வந்து வீடு ஏறி அடிச்சு எங்க அம்மாவை அடிச்சு, அந்த துல்கர்னு இவங்க அப்பாவுடைய ஆளுங்கெல்லாம் வந்து வீடு ஏறி எங்க அம்மாவை அடிச்சு, எண்ணெயெல்லாம் அடிச்சு, எங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி, எங்க அக்கா சட்டையெல்லாம் பிச்சு ரொம்ப எங்களுக்கு பேச முடியாம சரியா ஓட மாட்டாங்க. ஆபரேஷன் பண்ணாதான் சரியா போன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பண்ணது இல்லையா? உதவாளி பிடிச்சி தூக்கிட்டாங்க மேடம். இப்படி தூக்கி இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. எங்களை வேற அவமானமா பேசி நாங்க பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போய் அங்கெல்லாம் யாருமே எங்களை எதுவுமே கேட்கல. தகப்பன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கம்பெனிக்கு போய். இப்ப எந்த வேலை வெட்டியுமே இல்லாம ரொம்ப சாப்பாட்டுக்குலாம் ரொம்ப கஷ்டமா மேடம். சாப்பாடு ஒரு நாளைக்கு 150 ரூபா கம்பெனில கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்தா குடிகார அப்பா குடிச்சிட்டு அடிச்சுட்டு சண்டை போடுவார். நிம்மதியா சாப்பிட மாட்டோம். நைட்டு ஃபுல்லா தூக்கம் இருக்காது. அதோட திரும்ப எந்திரிச்சு வேலைக்கு போவோம். சரி ஒரு நாள் லீவ் எடுத்தா 150 ரூபா போயிருமே, நம்மளுக்கு செலவுக்கு சீட்டுக்கு பணம் கட்டணுமே அப்படின்லாம் ஒரு இதுல அப்படிலாம் வாழ்ந்தோம். அம்மா விறகு வியாபாரம் பார்ப்பாங்க. காட்டுல போய் முள்ளு வெட்டி விறகு கட்டு போட்டு உள்ளாலே கிடக்குமா. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த நாள் உழைச்சு சாப்பிட்ற குடும்பமா நாங்க. இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிருந்து அவங்க அப்பாவுடைய ஆட்கள்னால 1 வருஷமா ஒரு 10 நாளாவது நான் குறைஞ்சது. நான் ஒரு குமர பிள்ளைமா ஸ்டேஷன்ல சாப்பிடாம கிடந்தோமா. எங்க அக்கா மாசமா கூட வச்சிருக்காங்களா உங்களை? போலீஸ் ஸ்டேஷன்ல என்னத்துக்கு இப்படி ஒரு சாதாரண கேஸ் காலையில கூட்டிட்டு போவாங்க மேடம். காலைல கூட்டிட்டு போய் அவங்க இஷ்டத்துக்கு அங்க போவாங்க இங்க போவாங்க இங்க போவாங்க. நம்மள வந்து ஒரு மதிக்கவே மாட்டாங்க. அப்படியே பண்ணிட்டே இருக்கணும், உட்கார்ந்தே இருக்கணும். அவங்களுக்கு அடியாரம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சாப்பிட முடியாது, வெளியில போக கூடாது, உள்ளாலே உட்காரு அப்படின்னு சொல்லி 7 மணி ஆனா நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மணில 11 மணி ஆயிடுச்சு. 11 மணில ஆளுங்கெல்லாம் இப்ப எங்களால வெளியில கூட போக முடியல. ஒரு கோயிலுக்கு போனாலும் பின்னாடி ஆள் 2 பசங்க வந்து கிண்டல் ஒவ்வொருத்தவங்க எல்லாம் 100 ரூபா தரேன் வரியா அப்படின்னு அசிங்கமா கேக்குறாங்க மேடம். பாசிட்டிவ் டு ஃபேமிலி இது அப்படின்ற மாதிரி அப்படி சொல்றாங்களா? எங்க நேரவே பேசுறாங்க. 25 வயசு ஒரு குமரே வச்சிருக்கணும். 22 வயசு ஆச்சு. நாங்க இன்னும் 4 பேர் இருக்கோம். 20 வயசு ஆச்சு. 25 வயசு பிள்ளை வீட்டுல இருக்கு. ஒரு பிள்ளை 10th படிச்சுட்டு இருக்கு. அதுக்கு கீழே தான் ஆம்பளை பிள்ளைய 13 வயசு பையன் மண்ணெல்லாம் வாங்க போக முடியல. 7 வயசு பையன் 5 வயசு பையன். எந்த பிள்ளைமா எனக்கு ஆதரவு இருக்கு? ஒண்ணுமே இல்லம்மா. கேட்டா நீ குளச்சக்காரி, நீ வெளியூர்ல இருந்து வந்தவ. ஆனா இவங்க நாங்கெல்லாம் வந்த காலத்துல எங்க இருந்து வந்தீங்க? நாங்க கன்னியாகுமரிமா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரியில இருந்து மண்டபம் வந்து அது பெரிய வித்தியாசம். நீ குளச்சக்காரி, நீ வெளியூருக்காரி, நீ அதனால ஒத்த தெரிஞ்சு நீங்க எல்லாம் இருந்தா உன்னை சத்துருவா போயிட்டு உன்னை கொன்றுவோம். அதனால அப்படின்னு யார் சொல்றா? இப்படி உங்க அப்பா உங்க ஆட்கள் எல்லாருமே அப்படியே சொல்றாங்க. எப்படியே சொல்றாங்கம்மா. நீ ஊரை விட்டே ஓடிரு. எங்க போனாலும் சரி எங்களுக்கு ஜாதகமா பேசுற மாதிரி பேசிட்டு அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு மறுபடியும் அவங்க அராஜியம் உட்கார வச்சு சேர போட்டு பூட்டிட்டு எங்களை வெளியே உட்கார சொல்லிடுவாங்க. காக்கி கவர்ல கையில் மேல நான் பாக்குறேம்மா கண்ணார காசு கொடுக்கும்போது, ஏன் மேடம் இப்படி படத்தை வாங்கிட்டு ஏன் எங்களை சித்திரவதை பண்றேன், ஏன் இப்படி எங்களை சீரழிக்கிறீங்க கேப்பீங்களா? கேட்ட மேடம் நேரம் அடி எல்லாம் போடலையே. நீங்க கேட்டதுக்கு பொண்ணு அடிச்சுதா? யாரு எஸ்ஐயா? இல்ல 10 பிள்ளைய பெத்துட்டு என்னடி விபச்சாரம் தானே பண்றீங்க? இவங்க அம்மாவுக்கு தானே 7 குழந்தைங்க அப்படின்னு கேக்குறாப்ல. உங்க அம்மாவுக்கு 7 குழந்தைங்க தானே? பேச மாட்டோம். அவங்க அப்படி பேசுறாங்க. நான் கூசாம எங்களை கடவுள் ஒருத்தர் இருந்தா அவங்க நாவெல்லாம் அடக்கிடுவாரு அப்படி. சின்னாய வாயப்பத்திரி விபச்சாரம் கேக்குறாப்லாமா. சின்னாய விபச்சாரி வாயப்பத்திரி. நிறைய பெண்ணை வந்து இந்த மாதிரி சொன்னா அது எவ்வளவு பெரிய பாவம். அது வந்து இஸ்லாமியரா இருந்தா என்ன, கிறிஸ்துவரா இருந்தா என்ன, இந்துவா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, நல்ல பெண்களை தவறா அதுவும் பெண்களை இப்படி பேசினா பிறந்ததுல இருந்து வேலை தெய்வத்து பேரை சொல்றது. எந்த தெய்வமா இருந்தா என்ன, தெய்வத்து பேரை சொல்றதுக்கு ஒரு அருகதை வேணும் இல்லையா? ஏதோ ஒரு தவறுதலை போய் இழந்துட்டான்னு சொன்னா அந்த பொண்ணை அப்பவுமே நான் கொண்டிருப்பேன். என்னி ஒரு தானே நீ எப்படி தவறுதலை இழந்துட்டியே, ஏன் இப்படி போனேன்னு சொன்னா நானே கொண்டிருப்பேம்மா. எனக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காதும்மா. ஒரு கடையில நான் இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை பிள்ளைய வச்சிருக்கேன். 1 ரூபாய்க்கு நான் கடை வாங்கி சாப்பிட மாட்டேன்ப்பா. இருந்தா சாப்பிடுவேன். நீரா தண்ணியை ஊத்தி வச்சு குடிச்சிட்டு நாங்க மனமா படுத்துருவோம்.
பக்கத்து வீட்டுல தானே ஒருத்தட்டு சோறு வாங்கி சாப்பிட மாட்டோம். ஏன்னா அந்த ஒரு வாழ்க்கை நம்ம கொடுக்க கூட நம்ம பிள்ளைகளை அதிகமா பெற்றுட்டோம். பிச்சை எடுக்க போக கூடாது, உழைச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா படுத்துருவோம். ஒருத்தர் கடன் வாங்கினா நாளைக்கு நம்ம குழந்தை வந்து யாரு இழுத்துருவாங்களோ அந்த கடனை நம்ம உடல்ல வாங்கிடுவோம். நம்ம ரத்தம் தான் கொஞ்சம் வாடும், சதவாடும், எலும்பு வாடாது. வாங்க மக்களை படுப்போம். அப்படிலாம் நாங்க படுத்திருக்கோம்மா. வேலைக்கு கூட எங்களால போக முடியல. கோரிக்கிற சோறு கோச்சிட்டு இருக்கோம். கம்பெனில வேற கம்பெனி கூட போக முடியல மேடம். கம்பெனி விட்டு வேலை விட்டு எடுத்துட்டோம். அன்னைக்கு யாரு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? இல்ல வேலை கொடுப்பாங்கம்மா, போக முடியல. பிள்ளை ராத்திரி பகல் வர முடியாது. பயம், அசிங்கத்துக்கு பயந்து உட்கார்ந்து பின்னாடியே வர்றாங்க எங்க போனாலும் சரி. அப்படி எல்லாம் ஆள் போட்டு அனுப்புவாங்களாப்பா? ஆமா அனுப்புவாங்கம்மா. நாங்க பிச்சைக்கார குடும்பம் சொல்றாங்க. நாங்க பிச்சைக்காரங்க தான் இல்லன்னு சொல்லல. அண்ணாத நீங்க வந்து அண்ணாத உங்களை அடிச்சு போட்டா கூட கேட்க நாதி கிடையாது. என் காசு தாண்டி பேசும் அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவு காசு இல்லையாமே அவங்க அப்பாட்ட? அவங்க அப்பா தானே? அவங்க அப்பா இல்ல, அவங்க அண்ணன், அவங்க அப்பாவுடைய அண்ணன். கட்சியில இருக்க ஆள் எல்லாம் இப்படி பண்றாங்க மேடம். கௌரவத்தை இழந்துடக்கூடாது. பணம் எவ்வளவு சொல்லணும் பரவாயில்ல, உன் பையனை எப்படியாவது தூக்கு இல்ல கொலை பண்ணிரு. சுத்தி இருக்க ஆள் எல்லாம் ஏத்தி விடுறதா மேடம். எங்க அக்காவை கொலை பண்ண கூட அவங்க தயங்க மாட்டாங்க மேடம். அப்படி இருக்காங்க. இப்ப கூட நாங்க இறங்கி எங்க ஊர்ல இறங்கி ஒளிஞ்சுதான் போகணும். பேசி பார்க்கலாம் இருங்க, உங்ககிட்ட என்ன மனநிலையில் இருக்காங்க என்னன்னு பேசி பார்க்கலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. வணக்கம், நாங்க ஷேக் அப்துல் காதர் சாருங்களா? ஆமா. பேரூராட்சி தலைவர் மண்டபம். ஆமா. உங்க துல்கருணைன்னு உங்க பிரதர் இருக்காங்க போல இருக்கு. ஆமா. அவங்களுடைய சன் இங்க வந்திருக்காரு. 7 குழந்தைகளும் அவருக்கு, இவர் 3வது மகனா. ஆமா. அவர் வந்து ஒரு பொண்ணை, ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை, கொஞ்சம் வசதி இல்லாத இடத்துல ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பார் போல இருக்கு. அவரு லவ் பண்ணா கல்யாணம் முடிக்கலாமா? சரிங்க. அந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்றது. அதான் அது அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாராமா 3 மாசத்துல. இறந்துட்டாரு. இவன் போய் லவ் பண்ணா கல்யாணம் முடிச்சு, யார் கல்யாணம் முடிச்சாலும் தெரியாது. சரிங்க. அதனால அம்மா லூசு பிடிச்சி கிடக்கிறா, இவன் அப்படி மத்த பிடிச்ச விட்டுருக்கான். என்னங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க. இல்லைங்க, அவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணோட நான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணி வாழ்ந்து என்னுடைய குழந்தை 4 மாசம் வயித்துல இருக்கு அந்த குழந்தை, அந்த பொண்ணுக்கு. ஆனா எங்க அப்பா எங்களுடைய உறவினர்கள்லாம் எங்களை வந்து வாழவே விட மாட்டேங்கிறாங்க. ஒண்ணும் அப்பெல்லாம் இல்லையே. ஐயோ பெரிய படுகொடுமைங்களாமே, கேக்குறதுக்கு அப்படியே மனசே ஆடி போகுது. அப்படியே உங்க பிரதர் வந்து ஒருவேளை உங்களுக்கு தெரியலையே என்னவோ, உங்க பிரதர் வந்து அந்த ரொம்ப ஏழ்வுப்பட்ட குடும்பம், 10 குழந்தைகள். ஆனா அதுக்காக அவங்க தவறானவங்க இல்ல. நாங்க விசாரிச்சோம், ரொம்ப தப்பா பேசுறாங்களாமா. அந்த அவங்க வந்து அன்னன்னைக்கு அன்றாட காட்சி, அன்னன்னைக்கு போய் வேலை பார்த்தா தான் அவங்க சாப்பிட முடியும் போல இருக்கு. அந்த நிலைமையில அவங்க பொண்ணுங்க வெளியில போயிட்டு வர கூட பயமா இருக்கு. 2 பேர் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்களாம். ஆமாங்க, அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா நேத்து கடலுக்கு போனாராம். அவரை கூட கண்டுபிடிப்பு. அவர் ஒரு பெரிய குடியாரர் போல இருக்கு. அதாவது குடும்ப சூழ்நிலை ரொம்ப ஏழ்மைங்க. இல்ல அந்த பையன் என்ன சொல்றாரு, எங்களை வாழ விட சொல்லுங்க, எங்க வாழ்ந்துட்டு போறாங்கம்மா. ஒண்ணு கிடையாது, அவன் குறிச்சு பேசி விட்டா வாழ்ந்துட்டு போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் தான் பொய்யான கம்ப்ளைண்ட். கொலை பண்ணிருவன்னு மிரட்டுறாங்கன்னு வந்து அப்படி நடுங்குறாருங்க. வந்தப்போ பொய் சொல்ற இதே வேலை அந்த அம்மாவுக்கு பசங்களுக்கு இதே வேலையா இருக்கு. அது கிடையாது. இல்ல உங்க பையன் இங்க இருக்காரு, பேசுங்களேன்ப்பா உங்க பெரியப்பா கிட்ட. அந்த பையன் பேச மாட்டேன் மேடம். பேசலையே, சரிங்க, ஓகே, பரவாயில்லைங்க. பேச மாட்டேன். அது வந்து சரியில்லை. அவங்களுக்கு யாரும் எந்த மேட்டரும் இல்ல. சரி, ஒண்ணு கிடையாது. நேத்து வரைக்கும் பெண் தொடர்ந்ததாகவும் எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, எங்க டோட்டல் அந்த கழுத்தெல்லாம் நெரிச்சிருக்காங்க. அந்த அம்மாவுடைய கழுத்தை நெரிச்சு அவங்களால பேச முடியல. உங்க பையனே உங்களுடைய பிரதர் சன்னே அவங்க நிம்மதியா. சரிங்க சரிங்க, நிம்மதியா அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பக்கம் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போட்டோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் எதுவுமே அவங்க அன்னைக்கே விட்டாச்சு. அவங்க போனதோட விட்டு நீங்க வேணும்னீங்கன்னா மதம் மாற சொன்னா கூட மதம் மாறிக்குவாங்க அவங்க. அந்த பொண்ணு எப்படியும் போறாங்க. அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. சரிங்க, அவரை பத்தி பிரச்சனை கிடையாது. அவங்க சும்மா தேவையில்லாம இந்த கம்பெனி எல்லாம் பண்ணாங்க. அதான் இல்லை. அப்படி இல்ல, உங்க சைட்ல தான் வர்றதாக. அவங்க ரொம்ப ஏழ்மை, அவங்க போய் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏழ்மைன்னு சொல்ல ஏழ்மையாட்டே இருப்பாங்க பிசினஸ்மேனு. ஏமா யாரும் ஒரு மாங்காரம் போகும்போது தாப்பனுக்கு வழி தெரியாதா, அம்மா கறிக்கு வழி தெரியாதா, வளர்த்துக்கிட்டு படிக்க வச்சு கண்டிப்பாங்க. கண்டிப்பா இருக்கும், எல்லாம் இருக்கும். வருத்தம் இருக்கத்தானே செய்யும். எல்லாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்தை மீறிட்டதுக்கு அப்புறம் அவங்களை கொலை பண்ணணும்னு நிக்கிறது அவ்வளவு சரியில்லை. கொலை பண்ணி உங்க மகனே சொல்றாரு, உங்க பிரதர் சன்னே சொல்றாரு. அவன் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பையன் எல்லாம் சொல்லுவான். அப்படி இல்லைங்கிறீங்களா? அவனு சொல்றத பூரா அப்படியே சொல்லுவான்.
அவளுக்கு இப்படி சொல்லு அப்படி சொல்லு அப்படியே சொல்லுவான் அந்த பையன். அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்றாங்க. வேற ஒண்ணு அது ஏழ்மையை தவிர வேற ஒண்ணும் தப்பு தெரியல. ஏழ்மையில தவறான வழிகள் நிறைய இருக்குமா ஊர்ல விசாரிச்சேன். அவங்களுடைய இது வந்து கேட்டகரி தெரியல. அடடா தப்பான குடும்பங்கிறீங்களா? அப்படி தெரியலீங்களேங்க. நாங்களும் எங்க ரிப்போர்ட்டரை வச்சு விசாரிச்சோங்க. தேவையில்லாம யார்ட்டும் சண்டை போடுறது, யார்ட்ட பேசுறது தவறான இதெல்லாம் இல்லை. ஆமா, ஏன்னா பெண் குழந்தைகள இப்ப ஒரு பெண்ணை வந்து தப்பா சொல்லக்கூடாது தேவையில்லாம. நான் சொல்ல நீங்க அல்லாஹ் கும்பிடுறவங்க, நீங்க அப்படி பேசக்கூடாது. இல்ல நீங்க நான் சொல்லல, ஊர்ல சொல்றாங்க எப்படி போயிட்டு அவன் அந்த பையனை பத்தி யாரும் எதுவும் பேசவே மாட்டாங்க. யாரும் சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். அப்படிங்களா? இனி அவர் உயிருக்கு பயம் இல்லாம அவர் நிம்மதியா வாழலாங்களா? வாழ்ந்துட்டு போறாங்க. யாரு உயிருக்கு யாரும் பெத்த பிள்ளை யாராச்சும் பலவான போவாங்க. என்ன பேசுறீங்க? அப்படிங்களா? அப்ப ஒரு பயம் இல்லாம இருக்கலாங்களா இனிமே அந்த குடும்பம்? அவங்க அன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டாங்களே. அந்த ஃபேமிலியும் சரி இவங்களும் சரி நிம்மதியா இருக்கலாமா இனிமே? அவங்க இருந்துட்டு போறாங்க. அவனா நம்ம உத்தரவு நம்ம அதான் சொல்ல முடியாம. என்ன கேட்காதீங்க, இதெல்லாம் நீங்க அவங்கள்ட்ட கேட்டுருங்க. உங்களுக்கு எந்த அப்செக்ஷன் இல்ல அவங்க நல்லபடியா வாழ்றது? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. எனக்கு ஏமா அடுத்த பிள்ளைக்கு நான் ஏமா இது பண்றேன்? சரிங்க, ஓகே, தேங்க்யூ. என் பிள்ளை இல்ல, நான் சொல்லணும். என் பிள்ளையவே நான் பாட்டுக்கு அசால்ட்ட விட்டு கல்யாணம் முடிச்சு போங்கடான்னு. இப்ப அவங்க நல்ல புள்ள போடுறாங்க, வாராங்க, எங்க வீட்டுக்கு வராங்க, போறாங்க. அதை ஒண்ணு இந்த அம்மா என்ன பத்தி சொன்னா பெரிய தவறான இல்ல. அந்த அம்மா இல்ல, உங்க மகன், உங்க பிரதர்ஸ் மகனை பார்த்தது இல்லம்மா. அந்த பையனை நான் பார்த்தேன். இது சம்பந்தமா ஒரு நாளும் போய் அவன் பேசவே கிடையாது. சரி சரி சரி. ஒரு நாள் உங்களுடைய சப்போர்ட் வச்சுக்கிட்டான். செஞ்சா சொல்ல கேளுங்க. ஏன்டா அப்படி பேசினா, ஏன்டா அந்த வேலை செஞ்சா, நல்ல வேலை நல்ல வேலை ஒரு நாள் கூட அவன் பேசுறது கிடையாது. இந்த பிள்ளைய விட்டுட்டு வாழலன்னு சொல்லவே கிடையாது. அவன் சந்திச்சதே கிடையாது. சரி சரி சரிங்க. சும்மா அவருடைய பயம் வந்து அர்த்தம் இல்லாததுன்னு சொல்றீங்க? அர்த்தம் இருக்கே இல்ல, எனக்கு தெரியாதுமா. அப்பெல்லாம் ஒண்ணு நடக்குது சான்சஸே கிடையாது. சொல்றது பயம் இருக்க சான்ஸே கிடையாது. சரிங்க, தேங்க்யூங்க, தேங்க்யூ தேங்க்யூ. என்னப்பா அப்படி சொல்லிட்டாரு டோட்டலா? உங்க அப்பா நம்பர் இப்ப கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல மேடம், சொல்றதே கொஞ்சம் மாத்தி தான் சொல்றாங்க. என்ன சொல்றாரு? அவரு சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். அவரே போய் சொல்றாரு மேடம். எனக்கும் அந்த பையனுக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி என்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு. இது எப்படி நம்ப முடியாத விஷயமா? பக்கத்துல வீடு, இங்க வந்து பெரியப்பா வீடுன்னா அப்பா வீடு இங்க இருக்கு. பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு. மேட்ரு எல்லாமே தெரியும், பேசுனதே இல்லைன்னு சொல்றாரு. அது சொல்றதெல்லாம் பொய் தான். எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல. இல்ல உங்களை மிரட்டுறது, இப்ப உங்க உயிருக்கு ஆபத்துன்னு நீங்க சொல்லி பயப்படுறதெல்லாம் அந்த பெரியப்பா மூலமா தானா? பெரியப்பா மூலமா தான். அப்படியா? ஆனா இவர் வாயால ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அவரு தலையிடாம, நேரடியா தலையிடாம அவரோட சப்போர்ட் வச்சு அப்பா பண்றாரு. அப்பா பண்ணிட்டு இருக்காரு. அப்பா பண்றாரு. ஆமா. ஆளுங்க எல்லாம் வண்டியில வந்தது பூரா இவங்களுடைய வண்டி தான். இவருடைய வண்டி தான். இவருடைய வண்டி தான். வண்டியில தான் வந்தது. எல்லா ஆளுங்களும் எங்க பிரச்சனை போல்டேஷனுக்கு எங்க வீடு ஏற அடிச்சது எல்லாமே இவங்களுடைய வண்டியில. வேற ஆட்களும் இந்த ஆட்களும் இவங்க நேரடியா தலையிட்டு அவங்க கட்சியில ஏதாவது பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு மறைமுகமா இவங்க சப்போர்ட் தான், ஃபுல் சப்போர்ட். போல்டேஷனுக்குலாம் இவங்க தான் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட எஸ்ஐட்ட எல்லாம் பேசவும் அவங்க அந்த பக்கம் பேசுறது. இல்லாட்டி இவங்க அப்பாவுக்கு எங்கேயும் பவர் கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற பவரஸ் தான் இவங்க அப்பா யூஸ் பண்றாங்க. சொல்வதெல்லாம்